நண்பர்களுக்கு வணக்கம். இது பார்த்திங்கன்னா காலையில் எடுத்த வீடியோ. பசங்களை அடிச்சு பிடிச்சி பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பியாச்சு. ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் கிளம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா டிரைவிங் கிளாஸ் வந்துட்டேன். ஏன்னா இன்றைக்கோட நம்மளுக்கு டிரைவிங் கிளாஸ் முடிஞ்சு இப்போ வந்து லைசன்ஸை எடுத்தாச்சு. இது வந்து டிரைவிங் கிளாஸோட லாஸ்ட் டே. பார்த்திங்கன்னா எல்லோரும் கார் டிரைவிங் பண்ணிகிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து செம்மையாக ஓட்டினேன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் உள்ள காருமே பார்த்திங்கன்னா நல்லா நான் ஓட்டுறேன். எங்கள் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு நாள் ஆலங்குளம் வரைக்கும் ஓட்டினேன். அப்புறம் தென்காசியெல்லாம் கூட நானாகவே ஓட்டி பழகிட்டேன். ரொம்ப சூப்பர் தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த கார் ஓட்டி பழகினது. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்க நம்ம அங்கே கார் ஓட்டு நம்ம கூட இருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மளோட சின்ன பசங்க தான். நல்லா அவங்க கூட ஜாலியாக பேசிட்டு அப்படியே ஒரு மணி நேரம் செம்மையாக இருக்கும். நம்ம டிரைவிங் படித்த மாதிரி இருக்கும். அவங்க நல்லா கிண்டல் பேசி சிரிக்கிறப்போ நல்லா ஜாலியாகவும் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்போவுமே கிளாஸ் பார்த்திங்கன்னா காலைல 8 மணிலேருந்து 9 மணி வரை. எப்படியும் 9 மணிங்கிறது 9:30க்குள்ளே முடியும். 9:45 ஆயிரும் வீட்டுக்கு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் டிஃபன் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி என்னோடய கார் ஓட்டினாங்கல்ல அவங்களெல்லாம் அவங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் உள்ள குளம் தான். பசங்க ஒரே சொல்லிகிட்டே இருக்காங்க, குளத்தை குளிக்க கூட்டிகிட்டு போங்கம்மான்னுட்டு. இன்னும் போகலை. பார்க்கலாம். இந்த சண்டே போக முடியாது, திருச்செந்தூர் போகிறோம். அடுத்த சண்டேயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா என்னோடய சீனியர், அதாவது எனக்கு முன்னாடியே கார் ஓட்ட வந்தவங்க. நல்லா ஜாலியாக இருக்கும். செம்மையாக பேசிகிட்டே இருப்போம் எப்போவுமே. பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னாடி உட்காந்து கிண்டல் பண்ணுறது, அவங்க ஓட்டுறப்போ நம்ம கிண்டல் பண்ணுறது, அப்புறம் நம்ம ஓட்டுறப்போ அவங்க கிண்டல் பண்ணுறது, இப்படியே ஜாலியாக போய்கிட்டு இருக்கோம். எங்கேயாவது போய் டக்குன்னு பிரேக் அடிக்கிறோம், இல்லைனா அந்த மாதிரி ஏதாவது மாற்றி எதுவும் செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக வச்சு கலாய்ப்பாங்க. அது மாதிரி நாங்களும் அப்படி தான் அவ்வளோ பேரையும் கலாய்ச்சிட்டு சூப்பராக இருக்கும். நல்லா ஜாலியாக போய்கிட்டு இருந்தது ஒரு மாதம். எப்படியும் நல்லபடியாக முடிச்சு இப்போ லைசன்ஸும் வாங்கியாச்சு. ரொம்ப சந்தோஷம். பார்த்திங்கன்னா கிளாஸ்லாம் போயிட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா புட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். வாங்கிட்டு அவங்க சாப்பிட்டு கொஞ்சம் வச்சுட்டு போயிருந்தாங்க. அதை நான் எடுத்து சாப்பிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து காலைல டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லி கூடவே பார்த்திங்கன்னா தக்காளி குருமா சூப்பராக இருந்தது. ஏன்னா சப்பாத்திக்காக குருமா வச்சேன். அப்புறம் இட்லிக்கு சட்னி வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் குருமாவே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பசங்களும் தோசை சுட்டு குருமா வச்சு சாப்பிட்டாங்க. சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பலாப்பழம் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி பலாப்பழம் வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக காமிச்சே ஆகணும் அப்படின்னு நினச்சேன். இந்த பலாப்பழம் என்னென்னா, பலாப்பழத்துலேயுமே நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இது என்ன வெரைட்டினா செம்பருத்தின்னு சொல்லுவாங்க இந்த பழத்தோட வெரைட்டி. அது கலர் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, இதில் வீடியோவில் வந்து சரியாகவே கவர் ஆகலை. ஆனால் கலர் எப்படி இருக்குன்னா, இந்த காவி வேஷ்டி கட்டுவாங்க பார்த்திங்களா, அந்த காவி கலரில் இருக்கும். அப்படியே அந்த காவி வேஷ்டி கலரில் இருக்கும். அவ்வளோ கலரு. நம்மளுக்கு மொபைலில் வந்து ஆரஞ்சு கலர் கூட ஒழுங்காக தெரியலை. அப்படியே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக அப்படி திக்க ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும். டேஸ்ட்டு அவ்வளோ செம்மையாக இருக்கும் இந்த பழம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான வெரைட்டி. சூப்பராக இருக்கும். அந்த பழம் வந்து நம்ம அந்த சொலை வந்து டக்குன்னு சீக்கிரமாக கெட்டு போகாது. நல்லா இருந்தது. அதில் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா விதைகள் வந்து நிறைய முளைச்சிருச்சு. இப்போ நல்லா கேரளாவில் மழை பெய்யுது பார்த்திங்களா, மழை பெய்ய ஆரம்பித்தாலே விதைகள் வந்து முளைச்சிரும். அப்படி முளைக்கிறப்பவே கொஞ்சம் பழங்கள் டேஸ்ட்டு கம்மியாகும். ஆனால் செம்பருத்தி வந்து சூப்பராக இருந்தது. இருந்தாலும் விதைகள் விதை கிடச்சி தான் உடனே தழுக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே அவங்ககிட்ட பலாப்பழம் வாங்கினோம் பார்த்திங்களா, அந்த பலாப்பழத்தில் உள்ள விதைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் அப்பப்போ அங்கே நம்ம வீட்டில் ஒரு சின்ன டப்பாவில் போட்டு தழுக்க வச்சிட்ருக்கேன். டப்பானா ஒரு பெரிய பெயிண்ட் டப்பாவில். ஏன்னா நம்ம ஊரில் ஒரு தோட்டம் ஒன்று ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் பார்த்திங்களா, அதில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பலாப்பழம் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் இங்கே நம்ம சாப்பிட்டுட்டு அந்த எது நல்லா டேஸ்ட்டாக இருக்கோ அந்த வெரைட்டி விதைகளை வந்து தழுக்க வச்சுருந்தேன். இதையும் வைக்கணும். அதே மாதிரி இந்த செம்பருத்தி பழம் வந்தோடனே கண்டிப்பாக இதை தழுக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியும் நம்ம அதில் ஒன்று டேமேஜ் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். சரி நம்ம இது வேண்டாம் அதை வைப்போன்னு வச்சு மாற்றி வச்சாலும் வச்சுருவோம். அதனால் அந்த செம்பருத்தி வெரைட்டி அந்த பழத்தோட விதைகளை மட்டும் தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து வித்தியாசம் தெரியும். இது வந்து செம்பருத்தி, அது வந்து வேறு வெரைட்டி பழம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அதை தனியாக தழுக்க வச்சுருந்தேன். இந்த விதையை பாருங்கள், அப்படியே உள்ளுக்குள்ளே அதோட நரம்புகள்லாம் ஓடுறது ரொம்ப அழகாக இருந்தது. நான் பார்த்திங்கன்னா இப்போ இதில் ஒரு 4-5 விதை தழுக்க வச்சுருக்கேன். இன்னும் விதைகள் இந்த பழங்கள் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் விதைகள் வரும் இல்லையா, அதையும் பார்த்திங்கன்னா இன்னும் தனியாக ஒரு ட்ரேயில் போட்டு தழுக்க வைக்கணும். ஏன்னா கண்டிப்பாக அந்த செம்பருத்தி பழம் ஒன்று நம்ம வீட்டில் பழுக்க வைக்கணும். அதுக்காக வச்சிட்ருக்கேன். யாரெல்லாம் இந்த பலாப்பழம் அந்த செம்பருத்தி பலாப்பழம் சாப்பிட்டுருக்கேன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அந்த பழம் சாப்பிட்டவங்களோட டேஸ்ட் வந்து கண்டிப்பாக மறக்காது. அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நம்ம தோட்டத்தில் வந்து இந்த செம்பருத்தி பழம் அந்த பழம் பழுக்க வைக்கிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா தழுக்க வச்சாச்சு. அப்புறம் இது வந்து நம்ம வீட்டில் உள்ள பிச்சிப்பூ செடி. செடியில் பார்த்திங்கன்னா தேனி வந்து கூடு கட்டியிருக்கு. ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா செடியில் பூவே பறிக்கலை. ஒரு நாள் சரி பூ இப்போ ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் பூக்குதே நம்ம பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிக்க போகிறேன். செடி ரொம்ப புதர் மாணிக்கு இருந்தது. சரி கொஞ்சம் கட் பண்ணி விடலாமேன்னு உள்ளே பார்த்தா உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா கூடு இருந்தது. நல்லா தேன் பார்த்திங்கன்னா நல்லா தட்டுலாம் வச்சுருக்கு. நல்லா தேன்லாம் இருக்குது. பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அப்படி சின்னதாக கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கோம். சூப்பராக இருக்குது. தேனும் நல்லா அப்பப்போ கொஞ்சம் கிடைக்குது. அதாவது எடுத்து சும்மா டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. பூக்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பூக்க ஆரம்பிச்சிட்டு இங்கே பார்த்திங்களா தேன் சூப்பர் ஒரிஜினல் தேன். ஈக்களும் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் இதோட முடிச்சுக்கிறேன். பாய்.